ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தைப்பொங்கலுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகலான்னு காலையில் ஏந்திச்சோம். கோலம்லாம் போட்டுட்டு பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள்லாம் கிளம்பிட்டு பொங்கல் வைக்க போகலான்னு எல்லாரையும் கிளப்பியாச்சுங்க. எங்கள் பசங்க, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் தம்பி பசங்க, எங்கள் இன்னொரு தங்கச்சி பையன் ஒருத்தவன், ஒரு 6-7 பேர்கிட்ட எல்லோரும் போனோம் 3 வண்டியில். குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சுன்னு வரலாம் வாங்கன்னொன்னே. இது குலதெய்வம் கோயிலுக்கு போகக்குள்ளெல்லாம் எப்போல்லாம் போகிறோமோ அப்போல்லாம் பிஸ்கெட் வாங்கிட்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுப்போம். அப்போ அதனால் வாங்கி வச்சுருந்தோம். போயிட்டு நான் விரவு எடுத்துகிட்டே போகலைங்க. எப்பயுமே குலதெய்வம் கோயிலுக்கு போனால் விரவு எடுத்துன்னு போக மாட்டோம், அங்கேயே வாங்கிக்குவோம். அங்கே அந்த ஆயா லெவலில் இருக்குது. அப்புறம் போய் எங்கள் வீட்டுக்கார் பொறுக்கி வந்தார். அப்புறம் நான் பொங்கல் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டு பசங்கள்லாம் போய் குதிரை கிட்ட எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கின்னு ஒரே அட்டகாசம் பண்ணிக்கின்னு, எங்கள் வீட்டுக்காரும் குழந்த பிள்ளைத்தனமாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு குதிரை கூட இருந்துக்கின்னு எல்லாத்தையும் இது பண்ணின்னு அது தண்ணியில் மேயறத கொக்கு எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் விளாடி முடிச்சுட்டு அப்புறம் மீன் பார்க்க போயிடுச்சிங்க. குளம் ஒன்று இருக்குது அங்கே பக்கத்துலேயே. அந்த குளத்துக்கு போயிடுச்சிங்க. குளத்துல நாள் நைட்டே பொரியெலாம் வாங்கி வச்சுக்கிச்சிங்க. அங்கே குளத்துல மீனுக்கும் வாத்துக்கும் போடலான்னு. அப்புறம் அங்கே போய் கொஞ்ச நேரம் உக்காந்து வாத்து கூடலாம் பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கு பொறி போட்டுக்கின்னு இருந்ததுங்க. அப்புறம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுன்னு வந்துட்டேன். நான் அதுக்குள்ளே பொங்கல் வச்சு முடிச்சிட்டேன். வாங்க எல்லோரும் சாமி கும்பிட போகலான்னா வரவே இல்லை. எல்லாம் சுற்றி சுற்றி அதுக்கிட்டே பொரியை போட்டுக்கின்னு விளாடின்னு இருக்குதுங்க. அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாரையும் உள்ளே கூட்டுக்கின்னு எங்கள் குலதெய்வம் கோயில் காகுப்பம் ஐனாரப்பன் கோயில் தாங்க. அது அந்த கோயிலுக்கு போய் நாங்கள் பொங்கல் வச்சுன்னு வந்தோங்க. தை பொங்கல் வச்சு சாமி கும்பிட லைனில் க்யூவில் நின்றுந்தோம். ஃபஸ்ட்டு பேட்ச்சு சாமி கும்பிட்டுன்னு போனாங்க. அடுத்த பேட்ச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுக்கின்னு அப்புறம் கோயிலெல்லாம் பரிகாரத்தெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் விழுந்து கும்பிட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி அப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்ணுல்ல. அப்புறம் வீட்டுக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் சாமி படைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணோம். ஏற்பாடு பண்ணி சக்கரை பொங்கலை வச்சு சாமியை கும்பிட்டு அப்புறம் எல்லாருக்கும் காம்ப்ளெக்ஸில் இருந்த 3 வீட்டுக்கு மட்டும் கொடுத்தோம். 3 வீட்டுக்கு கொடுத்து எல்லோரும் பொங்கல் சக்கரை பொங்கலாக சாப்பிட்டாங்க. நாங்கள் பெரும்பொங்கல் கும்பிட மாட்டோம், மாட்டு பொங்கல் தான் கும்பிடுவோம். சரி, அதனால் குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சின்னு வரலாம் அப்படின்ட்டு தான் தைப்பொங்கலுக்கு போய் குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்கிறது. பொங்கல் வச்சுன்னு வந்தாச்சு. எல்லாருக்கும் கொடுத்து முடித்து சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு அப்புறம் எங்களுடைய அன்றாட வேலை மாவு அரைக்கிற வேலையை பார்த்து மாவு அரைச்சது. மறுநாள் தான் மாட்டு பொங்கல் நாங்கள் கும்பிடுவோம். மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுதான் எங்கள் குலதெய்வம் வீடியோ. காகுப்பம் ஐனாரப்பன் சக்தி வாய்ந்த ஐனாரப்பங்க. நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது அப்படியே நடக்குங்க. பார்க்கணுன்னா சாமியை கும்பிட்டு வாரம் வாரம் வாங்க. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். எங்கள் குட்டி பையன் இருக்கிறான் பாருங்க, என்னவோ பண்ணுறாங்க அம்மா அப்படின்ட்டு அட்டகாசம் பண்ணுறாங்க. வாங்க நீங்களும் சாமி கும்பிடுங்க, சாப்பிட்லாம்.